ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தொக்குருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அப்போ வந்து மாவு பிசைஞ்சு அது ரொட்டி சுடும்போது நம்ம அந்த வெறும் ரொட்டியை சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக சுடுதண்ணி காய வச்சு இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இடியப்பம்லாம் சுடுவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினோடனே நல்லா கையிலே இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டுங்கனால இதில் வந்து எள்ளு, கருப்பெள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பெள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் யூஸ் பண்ணால், கருப்பெள்ளு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்திங்கிறதுனால கருப்பெள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு. இதை நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து இதை ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து கடலப்பருப்பு வந்து 1/4 கிலோ அளவுக்கு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ வந்து கடலப்பருப்பு வறுத்துட்ருக்கோம். இப்போ வந்து இந்த எள்ளை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி 1, 2மா வந்து சும்மா ஒரு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கலாம். முழுசாக இருந்தபோது அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு இதை எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து ஆறணும்னு அவசியம் இல்லை, சூடோடு தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே அரைக்கணும். இப்போ வந்து அந்த கடலப்பருப்பு இதில் அதையும் வறுத்துட்டு நல்லா தோலெல்லாம் வந்து நல்லா நீக்கிட்டு இதையும் வந்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்போ தான் சாப்பிடும்போது அந்த கடலப்பருப்பு எல்லாம் கடிபடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையும் அந்த எள்ளு இருந்துச்சுல அதோட இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரொட்டி அந்த மாவு பிசைஞ்சு வச்சேன்ல, இந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்ட் ஆயிடுச்சு. இதையும் வந்து நம்ம வந்து ரொட்டி மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதே தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ரொட்டியை வந்து இதில் நல்லா தட்டிக்கலாம். எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணால் அடியில் ஒட்டாது, அதனால் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ரொட்டி மாவை வந்து அதில் போட்டுக்கலாம். இது வந்து சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து இதை செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தும் கூட. இந்தளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் நைஸாக வச்சு இந்த ரொட்டி மாவை வந்து நல்லா பரத்தி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து தான் நம்ம அடித்து பல்ஸ் மோடு கொடுத்து தான் அடித்து எடுக்கிறோம். இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு நம்ம அரிசி மாவு ரொட்டி வேக வைப்போம்ல, அந்தளவுக்கு வந்து நல்லா 2 பக்கமும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போதே வந்து நம்ம இதை பிச்சு போட்டு இதையும் மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா இந்தளவுக்கு நல்லா 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எந்த இதுவுமே வந்து ஆறணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நல்லா சூடோடு அடிக்கணும். அப்போதே நமக்கு வந்து நல்லா அந்த தொக்கு உருண்டையாக நம்ம வந்து அதை உருட்ட முடியும். அதனால் எல்லாத்தையுமே சூடோடே எடுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் இந்தளவுக்கு நல்லா இந்த ரொட்டியே தெரியாத அளவுக்கு எவ்வளோ சூப்பராக புட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்கள்ல. இதையும் வந்து அந்த கடலப்பருப்பு, எள்ளு எல்லாம் சேர்த்தோம்ல, அதோட இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கடலப்பருப்பு, எள்ளு, இந்த ரொட்டி, இது சிம்பிளான வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான். இதோட வந்து நம்ம வந்து வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். இது ஹெல்த்தியான ஃபுட்டுங்கிறனால சரி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலான்னு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கலரும் வித்தியாசம் நல்லாயிருக்கும். நம்ம சூடோடு போட்டு பிசைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து நல்லா உருண்டை பிடிக்க வரும். பாருங்கள் இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான சூப்பரான தொக்குருண்டை ஹெல்த்தி ஃபுட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.